இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். ரொம்ப எளிமையான கொஷின். பி என்பவர் ஏ என்பவரை விட 20% அதிகமாக வேலை செய்கிறார். ஏ ஒரு வேலையை 7.5 மணி நேரத்தில் செய்து முடிக்கிறார் எனில் பி மட்டும் அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை மணி நேரம் எடுத்துக்கொள்வார் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. மேக்ஸிமம் நீங்கள் டைம் அண்ட் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான சம்ஸ் எல்லாம் இருக்குது. நிறைய ஷார்ட்கட் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி சால்வ் பண்ணாலும் ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி தான் இந்த கொஸ்டின் ரொம்ப ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம ப்ரொசீஜராக போடாமல் டேரெக்டாக ஷார்ட்கட்டில் மெத்தட் போட்டுடலாம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, பி என்பவர் ஏ என்பவரை விட 20% அதிகமாக வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ இங்கே என்னென்ன மீனிங்னா, பீனுடைய திறன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது, அதுதான் அந்த இடத்துல மீனிங். அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏன்ற ஒரு ஒர்க்கை வந்து எத்தனை மணி நேரத்தில் முடிக்கிறாங்கன்னா 7.5 மணி நேரம் எடுத்துக்கிறாங்க. இந்த 7.5 மணி நேரத்தை நான் என்ன பண்ண போகிறேன், மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். அப்போது நம்ம 1 மணி நேரத்துக்கு வந்து பார்த்தோன்னா 60 நிமிஷம். அப்போது 7 மணி நேரத்துக்கு வந்து பார்த்தோன்னா 7 42 420 ப்ளஸ் ஒரு ½ hour இருக்குல்ல, அதுக்கு 30 நிமிஷம். ஆக மொத்தம் 7.5 மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 450 நிமிஷம் வந்து வருது. இப்போ என்னென்னா, ஏ என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ என்பவரை விட 20% அதிகமாக வேலை செய்கிறான்னு சொல்லிடுறாங்களே. அப்போது அவர் செஞ்ச வேலையை வந்து பார்த்தீங்கன்னா 20% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த 450ல் 20% எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறேன். ஏன் சார் 20% கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, அதாவது பி என்பவருடைய திறன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ என்பவரை விட 20% அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அதனால தான் 20% எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ இந்த ஜீரோ கேன்சல், இது ஒரு முறை, இது வந்து 5 முறை, அடுத்தது ஒரு முறை, இது வந்து பார்த்தீங்கன்னா 9 டைம் வரும். அப்போ 0 இங்கே ஆட் பண்ணிக்க வேண்டாம். அப்போ 90 நிமிஷம் வந்துருக்கு. அப்போ 90 நிமிஷன்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோன்னா 1.5 மணி நேரம் கணக்கு, சரிங்களா? கரெக்டாக? அப்போ ஆக மொத்தம் ஏன்றது பார்த்தீங்கன்னா 7.5 மணி நேரம் வேலை செஞ்சிருக்காரு. அப்போது அவங்களுடைய திறன் வந்து பார்த்தீங்கன்னா பியோடைய திறன் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் வந்து அதிகமாக செஞ்சதுனால, அப்போ பி வந்து எத்தனை மணி நேரம் வேலை செஞ்சுருப்பான்னா 7.5 மைனஸ் 1.5. அப்போ அதை சப்ராக்ஷன் பண்ணிட்டால் நம்மளுக்கு 6 மணி நேரம் கிடைக்கும். எவ்வளோ? 6 hours. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் சரியான விடை. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் அண்ட் ஒர்க்கில் இருக்கக்கூடிய ஒரு 10 சம் நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். அதனுடைய ஃபுல் வீடியோ லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. மறக்காமல் அந்த வீடியோஸ் எல்லாமே போய் விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.